ப்ராசஸ் வந்து பார்த்துட்டே வரும். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்சென்ச்சரோட இன்டர்வியூ ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். இவங்க வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டுமே இல்லாமல் இவங்க வந்து அஃபிஷியலி ஹையரிங்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2023 and 2024 கிராஜுவேட்ஸுக்கு. ஸோ நான் அந்தோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இதில் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் 2 ரோல்ஸ்ல யார் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சேலரி, எந்தெந்த லொகேஷன்ல அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுக்க போறேன். அண்ட் தென் ஃபாலோவிங் அப் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்க போது, எவ்வளவு நேரம் என்னென்ன क्वेश्चंस கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சிங்கிள் ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் கேன் யூ வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. இவங்க 2 ரோல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட். இது வந்து மோரோவர் வந்து டெவலப்பிங் ரிலேட்டடா தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஹையர் பண்றாங்க. ஏன்னா இல்ல கோடிங் क्वेश्चंस ஆட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து சிஸ்டம் அட்மின் பண்றது அண்ட் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல் இருந்து வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி கட்டுறது எல்லாமே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 0 to 11 months வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். அதுக்கு மேல எக்ஸிட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட சேலரி ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் வந்து 4.5 lakhsக்கு அபோவாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஜாப் வந்து ஃபுல் டைம் தான். அண்ட் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, சென்னை, குருகிராம், கொல்கட்டா, இண்டோர், ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு மாஸ் லொகேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன அர்த்தம்னா நிறைய இந்த லொகேஷன்ல வேணாலும் நீங்க வந்து உங்களை ஹையர் பண்ணி அவங்க இந்த லொகேஷனுக்கு வேணா நீங்க வந்து போடுவாங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ரெடியா இருக்கணும். லொகேஷன்ஸ் வந்து வேற எந்த லொகேஷன் கொடுத்தாலும் ரெடியா இருக்கணும். லாஸ்ட் டேட் எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா நாட் மென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க வந்து தாராளமா நிறைய பேர் எடுக்க ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்க இப்பவே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து இப்பவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால யாரெல்லாம் இது அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரீம்ஸும் இப்போ நான் சொல்லக்கூடிய இதுல வந்து எல்லா ஸ்ட்ரீம்ஸும் நான் பின்னு சொன்னேன் அப்படின்னா நீங்க ஆட்டோமொபைலும் அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்ட்ரீம்ஸ்ல உள்ள அந்த கம்ப்ளீட் டிகிரியில நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சியில் மட்டும் சிஎஸ்சி அண்ட் ஐடி மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச்னா 2023 2024 வரைக்கும் உள்ள பேட்ச் வந்து யார் வேணா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ வந்து பேக்லாக் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவங்க வந்து நம்ம அந்த டூரிங் த கோர்ஸ் அப்போ வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. லாஸ்ட் 3 months முன்னாடி நீங்கள் வந்து அக்சென்ச்சரோட இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம். இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து மொத்தமா வந்து 2 stages அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆன்லைன் அசஸ்மெண்ட். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல வந்து காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். காக்னிட்டிவ்ன்றது வந்து ஒரு ஆப்டிடியூட் பேஸ்டான ஒரு விஷயம் தான். ஸோ காக்னிட்டிவ்ல என்னென்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷோட எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராபபிலிட்டி, அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் இதெல்லாமே வந்து காக்னிட்டிவ்ல வரும். இதுல வந்து 50 minutesல 50 questions கேட்பாங்க. ஸோ 1 questionக்கு வந்து per 1 minute மாதிரி உங்க கணக்கு வச்சு சொல்றாங்க. ஸோ அந்த 50 questions 50 minutesல வந்து நீங்க முடிச்சே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். இந்த டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமன் அப்ளிகேஷன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பத்தி கேட்பாங்க, சூடோ கோட் இருக்கும் அண்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் கிளவுட் பத்தி இருக்கும். இதுல வந்து 40 questions இருக்கும். இது வந்து 40 minutes. ஸோ உங்களுக்கு காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து 90 minutes 90 minutesல 90 questions நீங்க வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட் நீங்க கிளியர் பண்ணாம நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியாது. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நீங்க கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரவுண்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமே அவங்க வந்து ரிசல்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு நீங்க வந்து வெளில போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு அப்பவே நடக்க ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 5 to 10 minutes வந்து நீங்க அதே சீட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 minutesல உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஷோ ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நீங்க அதுக்கு வந்து பாஸ் ஆகிட்டீங்க, அந்த பர்டிகுலர் கட் ஆஃப் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் அதாவது கோடிங் ரவுண்டுக்கு நீங்க வந்து மூவ் ஆகலாம். அந்த கோடிங் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு 2 questions சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய லாங்குவேஜஸ் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. C, C++, .NET, Java, Python இந்த 5 லாங்குவேஜுமே அந்த ஐடியில இருக்கும். ஸோ நீங்க 5 லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அந்த 2 questions நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த 2 questionமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்காக என்னென்ன questions நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் அந்த ஒரே நாள்ல நடந்து முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ன்றது காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். அந்த ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆனதுக்கு அப்புறமே நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. இந்த 2 ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு கம்யூனிகேஷன் செக் பண்றதுக்கு ஒரு தனியான எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு டைம் லைன்ஸ் அண்ட் அதோட எப்ப எக்ஸாம் சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட் மெயில் வந்துடும். ஸோ அது வந்து 1 day நடக்காது, நெக்ஸ்ட் டே நடக்கும். அது அவங்க ஒரு டைமிங்குள்ள அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரவுண்ட்ல உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் மாஸ்டர் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுல வந்து கிராமட்டிக்கல் எரர் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. எப்படி ஃப்ளூயன்சியா இருக்கீங்க, ப்ரொனன்சியேஷன்,
கொடுக்குற வேர்டை வந்து உங்களுக்கு ரீட் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது வந்து நீங்க ஒரு ஆடியோ ப்ளே பண்ணி அந்த ப்ளேவை நீங்க கேட்டக்கப்புறம் அது ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து தேர்ட் ரவுண்ட். ஸோ இந்த 3 ரவுண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு இதுதான் வந்து கம்ப்ளீட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. ஸோ இது உங்களுக்கு பேட்டர் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கோடிங் அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பாஸ் ஆனா தான் கோடிங்குள்ள போக முடியும். கோடிங் கிளியர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து செக் பண்றதுக்கு ஒரு ரவுண்ட் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ். இதோட டேட் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஸோ கம்பல்சரியா நீங்க போய் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட். இந்த ரோலுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம் சொல்லிட்டு நிறைய ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க யார் வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி பிடெக் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்ல அட்டன் பண்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து இதுல எலிஜிபிள் கிடையாது, இது அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சேம் தான் கொடுத்துருக்காங்க. பேக்லாக்ஸ் இருக்கக்கூடாது, லாஸ்ட் 3 months முன்னாடி நீங்க அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணக்கூடாது, 11 monthsக்கு எக்ஸீடா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே மேஜர் கிரைட்டீரியாவா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஓகே ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள நீங்க வந்து உள்ள வரலாம். இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து இங்க வந்து உங்களுக்கு என்னன்னா கோடிங் ரவுண்ட் மைனஸ் ஆகும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு பேசிக்கா சப்போர்ட் பண்ற மாதிரி, சிஸ்டம் அட்மின் பண்ற மாதிரி அந்த மாதிரி ரோல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன ரவுண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். நான் முன்னாடி வந்து ஆப் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு என்ன ரவுண்ட் சொல்லணும், அது எல்லா ரவுண்டுமே இங்க வந்து அப்ளிகபிள் ஆயிருக்கும். பட் ஒன்னே ஒன்று வந்து கோடிங் மட்டுமே இங்க வந்து இருக்காது, மற்ற எல்லா ரவுண்ட்ஸுமே இங்க இருக்கும். ஸோ காக்னிட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் எபிலிட்டி செக் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், ரீசனிங் எபிலிட்டி இருக்கும். இது போக வந்து உங்களுக்கு காமன் ஆப்ஸ் பத்தி, காமன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஓஎஸ் பத்தி கேட்பாங்க, நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் பத்தி கேட்பாங்க, சூடோ கோட் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த எல்லா ரவுண்டும் முடிச்சுக்கு அப்புறம் வந்து காக்னிட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் முடிச்சுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டேவோ நெக்ஸ்ட் வீக்கோ வந்து ஒரு செப்பரேட் மெயில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் செக் பண்றதை கூப்பிடுவாங்க. அந்த கம்யூனிகேஷன்ல வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படி செக் பண்றது, ஸ்பெல்லிங் எப்படி செக் பண்றது, சென்டென்ஸ் மாஸ்டர் செக் பண்றது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட். ஸோ வந்து அசென்ஷியல் வந்து 2 ரோல் வந்து மெயின் ரோலுக்கு போட்டிருக்காங்க. 2 ரோலோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் வந்து கம்ப்ளீட்டான இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. என்னோட அப்ளை பண்ற லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் வந்து இதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. எப்படி வந்து எங்க வந்து கோடிங் கத்துக்கிறது, எப்படி ஆப்டிடியூட் படிக்கிறது எல்லாமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டிருக்க ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் தமிழ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.